ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்த லட்டு இல்லைனா கருப்பு உளுந்த உருண்டைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருண்டை ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து விடலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கருப்பு உளுந்து ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்தை தண்ணி விட்டு நல்லா அலாசிட்டு நல்லா இந்த மாதிரி வானலில் போட்டு நல்லா அடிகனமாக உள்ள பாத்திரமாக அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா கமகமன்னு மணமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லடை இருந்தால் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உளுந்தையும் நம்ம அரைச்சி நல்லா சலித்து எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். கருப்பு உளுந்து பொடி நமக்கு தயார் பண்ணிட்டோம். இந்த மாவு நம்ம அப்படியே மூடி போட்ட டப்பாவாக இருந்தால் அதில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. உடனே செய்யாமல் ஸ்கூல் போகிற டைமில் இல்லை குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்குங்க, கெட்டலாம் போகாது. நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு இப்போ செய்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்படி நம்ம எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்போ 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அப்படி இல்லைன்னா உடனே நம்ம சாப்பிடணும், 2 நாள் வச்சு மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணியில் நல்லா அந்த மாதிரி தெளித்து நல்லா இந்த அளவுக்கு ஈரப்பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் ஆயில் சேர்த்துருக்கேங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா கையில் நல்லா அமுக்கி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ ஆயிலில் சேர்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா ஆயில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தண்ணி தெளித்து கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ரெடிமேடாக வச்சுக்கோங்க. வேணுன்றப்ப நம்ம அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கருப்பு உளுந்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாவை நீங்கள் வீட்டில் அரைச்சி செஞ்சு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.